நான் இருக்கும்போது உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. என்ன பண்ற நீ எப்பவுமே உங்க முன்னாடி தலை குனிஞ்சே இருக்க. அவங்க எல்லாரும் இதுதான் ஆசைப்பட்டாங்க. என்னங்க, அவங்க எல்லாரும் என்ன திருநங்கன்னு கூப்பிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா என்னோட என் குழந்தைய அவங்க பாவம்னு சொன்னாங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுங்க. இதுல இந்த குழந்தையோட தப்பு என்ன இருக்கு? அதனால்தான் நான் மேல வந்துட்டேன். அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைக்கு பெயர் சுட்டு விட நடக்காது இல்லையா? இல்லங்க, நாம அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் முன்னாடியே நம்ம குழந்தைக்கு பேர் வச்சிடலாங்க. ஆனா நாம இப்ப கீழே போக வேணாம் ப்ளீஸ். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா பேச்சோட நிறுத்திடுவேன்னு நினைச்சியா? பெயர் சுட்டு விழா நடக்க வேண்டியது இந்த குழந்தையோட உரிமை. அந்த உரிமையை யாரையும் பறிக்க விட மாட்டேன். எனக்கு சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. என்னங்க, பண்டிதரே, பூ வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த பூக்களை வச்சு ரங்கோலி பண்ணிட்டு இருக்கேன். எந்த நல்ல காரியம் தொடங்கும் போதும் இந்த ரங்கோலியை செய்யணும். ரொம்ப அழகா இருக்கு. நான் என்ன உதவி பண்ணட்டுமா? ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா வேலையும் நானே செய்யணும்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அருண் எதுக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான்? பண்டிதரோட வேலையிலேயே ஆர்வத்தை காட்டுறான். வணக்கங்க. வணக்கம். விருப்பம் இல்லைனாலும் உங்க வாசப்படிய மறுபடியும் விதிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னாலும் உங்களை இங்க கூப்பிட வேண்டியதா இருக்கு. எங்க வாசப்படி மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா என்ன பண்ண முடியும்? சமுதாயம், இந்த ஊரோட மக்களுக்கு நாங்க காட்டுறதுக்கு இப்போ துரதிருஷ்டவசமா இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதான் வந்துட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நடிச்சுட்டு போங்க. வாங்க, வந்து உட்காருங்க. ஐயா, குழந்தை, அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுங்க. சரிங்க பண்டிதரே, ஒரு நிமிஷம். இவன் எங்க கிளம்பிட்டான்? சௌமியா, இது புடி. நான் என்னென்ன கேட்கிறேனோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொடு. சௌமியா, அந்த தட்டை எடு. தேங்காய், பாட்டி, இன்னைக்கு எங்க குழந்தையோட பேர் சுட்டு விழா. நீங்க சௌமியா பக்கத்துல உட்காந்துக்கங்க. நான் போய் பண்டிதர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வரேன். சரி கண்ணா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. அம்மாடி, இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறமும் உன் மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என் கண்ணை பட்டுடு போ.